இப்போ நான் பேச போகிற படம் பூவா தலையா. போன ரெக்கார்டிங் ஒரு ரீரன் போட்டு பார்த்தேன், அவ்வளோ சவுண்டே இல்லை, ரொம்ப குவைட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட் வெரி குட். இப்போது பேச போகிற படம் வந்து பூவா தலையா. இந்த படத்தில் என்ன சிறப்புனா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் காமெடி படம். இதில் மெயின் கேரக்டர் யாருன்னா, ஜெமினி கணேசன் ஹீரோவாக இருந்தாலும் அவன்லாம் ஒரு டம்மி பீஸ் தான் இந்த படத்தில். இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் வந்து நாகேஷ், ஜெய்சங்கர், வரலட்சுமி. வரலட்சுமியும் ஜெய்சங்கர் தான் என்னை கேட்டால் மெயின். இதில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக வர்ற வெண்ணிராடை நிர்மலா, அப்புறம் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக வர ராஜஸ்ரீ, இதுங்கெல்லாம் ஒன்றும் கதையில் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். என்ன இந்த பூவா தலையா போட்டா பாரு நீயா நானா அந்த பாட்டு, அப்புறம் குற்றாலம் போனால்னா பைத்தியம் பிடிச்சால் குற்றாலம் போவேன்னு ஒரு காமெடி படம் பாட்டு வரும். ஸ்ரீகாந்த், மனோரமா. அப்புறம் முக்கியமான ஒரு ஐகானிக் சாங்கு மதுரையில் பிறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே அந்த பாட்டு வரும். அது வந்து பிக்சரைஸ்ட் ஆன் ஜெமினி கணேஷ் அண்ட் ராஜஸ்ரீ. ஸோ இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான நல்ல பாட்டு. சச்சுவோட கேரக்டர் அதுதான் சொல்கிறேன்ல, இந்த சச்சு ராஜஸ்ரீ இவங்க யாருமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இந்த படத்தில் மெயின் வந்து வரலட்சுமிக்கும் ஜெய்சங்கருக்கும் நடக்கிற ஒரு சண்டை. வரலட்சுமி வந்து ஒரு ஈவில் கேரக்டர், அதாவது ஒரு கிரீடியான ஒரு மாமியார். அவள் பொண்ணை கல்யாணம் பண்ண ஜெமினி கணேசன் வந்து மருமகனை வந்து அவள் கையில் போட்டுக்கிட்டு அவனுடைய பிஸ்னஸ் எல்லாம் வளைச்சி போட்டுட்டு அவள் ரெண்டாவது பொண்ணையே தன்னோட மருமகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாள். ஏன்னா அவளுடைய முதல் பொண்ணு ஜெமினி கணேசன் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு இறந்துடுறா. அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் அதெல்லாம். அந்த இறந்தது அதெல்லாம் கதையில் வராது. கதை ஆரம்பிக்கும் போதே அவள் இறந்து ரொம்ப வருஷம் ஆகிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அந்த வீட்டை விட்டு ஜெய்சங்கரை துரத்தி விட்டுறணும். ஜெய்சங்கர் வந்து ஜெமினி கணேசனோட தம்பி. அதுதான் பூவா தலையா. அந்த 2 பேருக்கும் நடக்கிற ஒரு போட்டி, அதை பற்றி தான் படம் ஃபுல்லாக காமெடியாக போகும். ஒன் டைம் டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அது பழைய படங்கள் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த படங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பழைய படங்கள் எனக்கு பிடிக்காது, அந்த ஜானரில் எனக்கு பிடிக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்டு சாங்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த படங்கள்லாம் நான் ரெக்கமெண்டே பண்ணலை. பட் இதெல்லாம் முதல்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் இந்த படத்தில் என்ன ஒரு தொய்வுன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. நாகேஷோட கேரக்டர், சச்சு கேரக்டர், எல்லா கேரக்டரும் இடையில வந்துட்டு போகிற கேரக்டர் தான். நாகேஷ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைலைட்டு தெரியவான்னு நினைக்கிறேன். பட் ஜெய்சங்கரும் வரலட்சுமிக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் படம் ஃபுல்லாகவே. கடைசியில் யார் ஜெயிக்கிறா? அஃப்கோர்ஸ் ஜெய்சங்கர் ஹீரோ தான் ஜெயிப்பான் இல்லையா. அவள் வந்து கடைசியில் அவள் சரண்டர் ஆகிடுறா. பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு வெண்ணிராட நிர்மலா சொன்னப்போ பாவமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு போட்டி சாங் வரும். அடமக்கு அடமண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரும் வெண்ணிராட நிர்மலாவும் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அந்த சாங்கில் அவன் வந்து ஒரு பேனா விட்டு எறிவானா அவன் மேலே. அப்படி ஒரு ஆக்சுவலாக வரும் அந்த மாதிரி ஒரு சீனு. அப்போ உண்மையிலே அவள் பேனா கண்ணை குத்திருச்சான். பாவம் இல்லை, கண்ணே அவளுக்கு போயிடுச்சான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சீனில் நடிக்கும் போது அது என்ன ஜெய்சங்கரோட நடிக்கும் போது தான் இவளுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகுமா பாவம். ஏன்னா வேறொரு படம் வரும், அதில் வந்து நான் எழுதி அனுப்புவது கடிதம் அல்லன்னு இல்லை, அன்புள்ள மாயின் வில்லியன் ஒரு பாட்டு வரும். அதில் ஒருத்தி ஜமுனான்னு ஒருத்தி பழைய நடிகை நடிச்சிருப்பா. அதில் வந்து ஒரு புல்லில் வந்து புல் கிடையாது, வைக்கல் போரில் ஒரு டூயட் வரும். அதில் அப்படியே அவளை பிடிச்சி ஒரு தள்ளுற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து அப்பையிலேருந்தே அவளுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இல்லை கழுத்தில் இன்ஜுரியோ ஏதோ ஒரு இன்ஜுரி சொன்னால், அதுக்கப்புறம் அவளுக்கு கழுத்து நார்மலாகவே ஆகலையும். அதுக்கப்புறம் அந்த கழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டான் போல இருக்குது அந்த சீனில். முரட்டு பையில 2 பேரை டேமேஜ் பண்ணி விட்டுருக்கான். வெண்ணிராடை மூர்த்தியும் கண்ணு போயிடுச்சுன்னா, இந்த இடத்துல அவளுக்கு கழுத்து போயிடுச்சுன்னா. ஜெய்சங்கரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெரி குட் ஹியூமன் பீயிங். அவனை பற்றி எந்த ஒரு நெகட்டிவும்
வந்தது கிடையாது. பட் இந்த 2 ஹீரோயினுக்கு நடந்த டேமேஜில் 2 ஹீரோயின் பாட்டுலேயும் ஜெய்சங்கர் தான் ஹீரோவாக வந்தான். இது எனக்கு என்னமோ இந்த ஒரு பாட்டு இந்த படம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அவள் வெண்ணிராட நிர்மலா வந்து அவள் ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த பாட்டப்போ அவளுக்கு நடந்த ஒரு டேமேஜ், அது எந்த அளவுக்கு கண்ணில் அவளுக்கு இதாகிடுச்சு. அவன் பாலச்சந்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நட்டு கேஸ் மாதிரி தானே. அவன் வந்து ஒரு ரொம்ப அடிப்பானா, ரொம்ப திட்டுவானா, சீன்லாம் சூப்பராக வரலைன்னா. அதனால ரொம்ப நேச்சுரலாக வரணும்னு அவன் பாலச்சந்தர் ரொம்ப திட்டுவான்னு பயந்து போய் நேச்சுரலாக வரணும்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் எந்திசியாசத்தில் எதுவும் பண்ணிட்டானோ என்னமோ தெரியல ஜெய்சங்கர். இல்லைனா ரியலாக யாராவது ஹர்ட் பண்ணுவாங்களா? பட் அவள் சொன்னும் போது எனக்கு பாவமாக இருந்தது. எந்த அளவுக்கு அவளுக்கு டேமேஜ் ஆகிருக்கும்ல. நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அந்த அந்த பாட்டெல்லாம் ரசிக்கிறோம். அதுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ கொடுமையாக அதுங்களோட நடிக்கணுமேன்னு நடிச்சிருப்பாளுகள்ல. சிலர்லாம் சிகரெட்டெல்லாம் கிட்டத்தட்ட மூஞ்சிலே ஊதுவான் சில சீனெல்லாம் சிவாஜிலாம். அப்போ அதில் நடிக்கிறப்ப எவ்வளோ அருவருப்பாக இருக்கும்ல. எனக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப நான் யோசிக்கிறேன். அந்த பாட்டெல்லாம் என்னால் சில பாட்டெல்லாம் ரசிக்கவே முடியல. சில அவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவனுங்களோட எப்படி இவ்வளோ நடிச்சிருப்பாளுன்னு எனக்கு என்னமோ எனக்கு திடீர்னு சம்மந்தமில்லாதமாக தோண ஆரம்பிக்குது. இது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பிட்டு போட்டேன்னு தெரியல. எனிவே பூவா தலையாக வந்து ரொம்ப நல்ல படம். ரொம்ப யங்காக இருப்பான் அவன் ஜெய்சங்கர். நல்ல காமெடி, நல்ல ஒரு காமெடி சென்ஸு. ஜெய்சங்கர் நல்லா காமெடி பண்ணுவான் அவன். ஆக்சுவலாக ஹி ஹஸ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இன் திஸ் மூவி. இதுவும் மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு ஐகானிக் மூவி அப்படின்னு சொல்லுவானா கிடையாது. கொஞ்சம் ஒரு பிட்டு கீழே இறக்கி தான் சொல்லுவேன் இந்த படத்தை. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ பார்க்குறப்போ. இதெல்லாம் நான் திருப்பி பார்ப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். அது என்ன ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நல்லா தான் இருக்கும்.